என் தாய் தந்தையின் பாதங்களை தொழுது என் இதயராக நண்பர்களுக்கு வணக்கம். ஆயுவின் மகன் நகுஷன். நகுஷன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்தான். எவன் ஒருவன் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்கிறானோ அவனுக்கு இந்திர பதவி காத்து கொண்டு இருக்கும். இந்திரன் என்பது ஒரு பதவி மட்டும்தான். இந்திரன் என்பவன் ஒருத்தனே அல்ல. அகலிகையை மணக்க துடித்த இந்திரன் வேற, ராமாயணத்துல வரக்கூடிய இந்திரன் வேற, சூரபத்மன் காலத்துல இருந்த இந்திரன் வேற, மகாபாரதத்துல இருந்த இந்திரன் வேற. இப்படி இந்திரன் என்பது ஒரு பதவி மட்டும்தான். அந்த பதவியில இருப்பவனுக்கு பெயர் தான் இந்திரன். அவருடைய மனைவி பெயர் இந்திராணி. உதாரணமாக +1 +2 படிச்சாதான் ஒரு டிகிரி சேர முடியும், 18 வயசானாதான் ஓட்டு போட முடியும் நீ சொல்லி ஒரு சட்டம் இருக்கிற மாதிரி 100 அஸ்வமேத யாகங்களை எவன் ஒருவன் இப்பூமியில் செய்கிறானோ அவனுக்கு இந்திர பதவி. அப்படி அவன் இந்திர பதவி வேண்டாம்னு சொன்னா அவன் நினைக்கும் பொழுது இந்திரலோகத்துக்கு போய் வரக்கூடிய அனுமதி தரப்படுகிறது. அதே மாதிரி இங்கேயும் நகுஷன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்து விட்டான். அதனால 7 சப்த ரிஷிகள் என்று அழைக்கக்கூடிய அத்திரி, அகத்தியர், கௌதமர், காசிபர், பரத்வாஜர், பிருகு, விஸ்வாமித்திரர் இவர்கள் 7 பேரும் ஒரு பல்லக்கை தூக்கி கொண்டு நகுஷனோட அரண்மனைக்கு வந்துடுறாங்க. நகுஷா, நீ 100 அஸ்வமேத யாகங்களை செய்து விட்டாய், உனக்கு இந்திர பதவி காத்து கொண்டு இருக்கிறது. இந்த பல்லக்கில ஏறிக்க, நான் உங்களை தூக்கி கொண்டு போறோம், உனக்கு இந்திர பதவியை பிரமாணம் செஞ்சு வைக்கிறோம் சொல்லிடுறாங்க. உடனே இந்த நகுஷனும் 7 சப்த ரிஷிகளும் என்னை சுமந்து கொண்டு செல்வதா? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் முன்னாடி செல்லுங்கள், நான் உங்கள் பின்னாடியே நடந்து வருகிறேன் சொல்றான். அதை கொண்டு 7 சப்த ரிஷிகளும் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்த ஒருவனை சுமக்கும் பாக்கியத்தை நீ தான் எனக்கு தர வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு நகுஷனும் ஒத்துக்கிட்டான். நகுஷனும் பல்லக்களை ஏறி உக்காந்துக்கிட்டான். ஒரு மாட்டு வண்டிலையும் சரி, ஒரு குதிரை வண்டிலையும் சரி, ஒரு பெரம்பு ஒன்று வச்சுனுப்பான். எதுக்காகன்னா மாடு கொஞ்சம் மெதுவா போகும்போது அந்த வண்டிக்காரன் அந்த குச்சி, அதாவது பெரம்பு கோலு நல்லா சொல்லுவாங்கல்ல, அந்த பெரம்பை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அடிச்ச உடனே அந்த மாடு இன்னும் கொஞ்சம் வேகமா போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த பல்லக்குல தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு பெரம்பு ஒண்ணு இருக்கு. இந்த நகுஷனை தூக்கி கொண்டு 7 சப்தரிஷிகளும் போகும்போது நகுஷன் சொல்றான், முனிவர்களே மெதுவாக செல்லுங்கள், உங்களுக்கு கை கால்கள் எல்லாம் வலிக்க போகிறதுன்னு சொல்றான். அதற்கொண்டு 7 சப்தரிஷிகளும் நாங்கள் மெதுவாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே ஆக்க பொறுத்தவளுக்கு ஆற பொருட்கள்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று உண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நகுஷனுக்கு இந்திர பதவி கிடைக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நகுஷன் என்ன பண்ணிடுறான், அதுக்கு முன்னாடி இருந்த இந்திரனோட மனைவி இந்திராணி அந்த இந்திரலோகத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வெளியில நின்று கொண்டிருக்கிறாள். அந்த இந்திராணி மீது இந்த நகுஷனுக்கு ஆசை விட்டது. இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு இந்திரலோகம். அதுக்கு முன்னாடியே அந்த இந்திராணி அதுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறாள். அந்த இந்திராணி மீது நகுஷனுக்கு ஆசை வந்துருச்சு. அவ கூட பேசணும், அவளை எப்படியாச்சும் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு காமம் வந்துருச்சு. உடனே முனிவர்களை பார்த்தான். முனிவர்களே, என்ன மெதுவாக சென்று கொண்டிருக்கிறீர்கள், வேகமாக செல்லுங்கள் சொன்னான். அதை கொண்டு 7 சப்தரிஷிகளும் நாங்கள் மெதுவாகத்தானப்பா சென்று கொண்டிருக்கிறோம், அதே ஒரே சீரான வேகத்துடன் தான் சென்று கொண்டிருக்கிறோம் சொல்லிடுறாங்க. இந்த 7 சப்தரிஷிகளே அகத்திய முனிவர் ஒரு 4 அடி உயர்ந்தா இப்பாரு. அவரு கொஞ்சம் குள்ளமானவர். இந்த அகத்திய முனிவர் பல்லக்க தூக்கின்னு போறாரா இல்ல பல்லக்குல தொங்கின்னு இவரும் போறாரான்னு சொல்லி நகுஷனுக்கு சந்தேகம் அகத்திய முனிவரை என்ன பண்றான், அந்த பல்லக்குல இருந்த தங்கத்தால செய்யப்பட்ட அந்த பெரம்பை எடுத்து முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்சு சர்ப்ப சர்ப்ப என்றான். சர்ப்ப சர்ப்ப என்றால் வேகமாக போன அர்த்தம். அதற்கொண்டு அகத்திய முனிவருக்கு கோபம் நீ சர்ப்பமாக பூமியில் விழுவாயடான்னு சொல்லி சாபத்தை தந்துடுறாரு. சர்ப்பம் என்றால் பாம்பு.
உடனே நகுஷன் ஒரு மலைப்பாம்பாக பூமியில் வந்து விழுகிறான். இந்த நகுஷனோட மகன் வந்து யயாதி. தேவர்களின் குலகுரு வந்து பிரகஸ்பதி. இவருக்கு ஒரே ஒரு பையன், அவன் பேர் வந்து கஜன். அசுரர்களின் குலகுரு வந்து சுக்ராச்சாரியார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவள் பெயர் வந்து தேவயானி. இந்த தேவர்களின் குலகுருவான பிரகஸ்பதிக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரம், அதாவது சஞ்சீவினி மந்திரம் வந்து தெரியாது. ஆனால் அசுரர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியாருக்கு இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிற சஞ்சீவினி மந்திரம் வந்து தெரியும். அதனால இந்த பிரகஸ்பதி என்ன பண்றாரு, கஜனை சுக்ராச்சாரியார்கிட்ட போயிட்டு நீ அவர்கிட்ட போர் பயிற்சி கத்துக்கொண்டே எப்படியாவது அந்த சஞ்சீவி மந்திரத்தை கத்துக்கொண்டு வான்னு சொல்லி சுக்ராச்சாரியார்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. உடனே சுக்ராச்சாரியார்கிட்ட கஜன் வந்து போறான். சுக்ராச்சாரியாருடைய வீட்டுல அசுர பிள்ளைகளும் வந்து இருப்பார்கள். இந்த அப்பெல்லாம் குருகுல கல்வி முறைதான். குருகுல கல்வி என்னன்னா இப்பெல்லாம் ஹாஸ்டல் இருக்குல்ல, அந்த மாதிரி குருவோட வீட்டிலே தங்கிட்டு அந்த வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி அவருக்கு வந்து பாடமும் வந்து எடுப்பாரு. உடனே இந்த கஜன் என்ன பண்றான், சுக்ராச்சாரியாரோட காலில் விழுந்து நீங்கள் எனக்கு போர் பயிற்சி கத்துத்தாரணும்னு சொல்லி கேட்கிறான். உடனே சரின்னு சொல்லி சுக்ராச்சாரியாரும் சேர்த்துக்கிறாரு. உடனே இந்த அசுர பிள்ளைகள் என்ன பண்றாங்க, குருவை தனியா அழைச்சு கொண்டு போய், குருவே இவன் உங்களிடம் இருந்து சஞ்சீவி மந்திரத்தை கத்துக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறான், அதனால நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு மந்திரத்தை சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே சரின்னு சொல்லி சுக்ராச்சாரியாரும் ஒத்துக்கிறாரு. சுக்ராச்சாரியார் என்ன பண்றாரு, கஜனுக்கு சிறந்த முறையிலேயே ஒவ்வொரு போர் பயிற்சியா கத்துத்தராரு. அப்படி சுக்ராச்சாரியாரோட வீட்டுல கஜன் வந்து இருக்கும் போது சுக்ராச்சாரியாருடைய மகளான தேவயானி கஜனை வந்து